கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. May all praise be to God's whole name today. 2026 மே மாதம் 24 ஞாயிற்றுக்கிழமை. Today is 24th the month of May 2026. Today is a good Sunday morning. நிர்மூலமாகாதிருப்பது கிருபையே. It is we have not been destroyed by your grace. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். May all praises be to God. இயேசுவின் நாமத்தினால் The name of our Lord Jesus Christ. உம்முடைய நாமமே மகிமையை கொண்டு வரட்டும். Let your name bring glory. உம்முடைய நாமமே உயர்த்தப்படட்டும். Let your name be exalted. இயேசுவின் நாமத்தினால். The name of our Lord Jesus Christ. ஆமென் ஆமென் ஆமென். Amen, amen, amen. என்னுடைய பிரசங்க தலைப்பானது The topic of my message today is பண்டிகை போன்றே இருக்கும். it will be like a festival. நீங்கள் வாசித்து பாருங்கள், அப்போஸ்தலர் 3:1-5 வரை. You can read the book of Acts chapter 3 verse 1 to 5. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து After the resurrection of Jesus Christ பரிசுத்த ஆவியானவரின் வருகையின் பிறகும் and after the arrival of the Holy Spirit, தேவ மகிமையின் பலத்த கிரியைகளை பார்த்தோம். and we saw and will see the divine glory and its works. பார்க்கின்றோம், இனியும் பார்ப்போம். And we see and therefore will see the divine glory and its works in our life. முதலாவது குறிப்பு. As my first point, யூத ஜெப வழிபாட்டை தொடர்ந்தனர். they continue the Jewish liturgy. அப்போஸ்தலர் 3:1. The book of Acts chapter 3 verse 1. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். One day Peter and John were going up to the temple at the time of prayer at 3 in the afternoon. ஒன்று, One, சமூகத்திலிருந்து தங்களை பிரித்து காட்டாமல் without separating themselves from the rest of the society. 2, விசுவாசத்தோடு ஆலயத்துக்கு சென்றனர். They went to the temple with faith. இரண்டாவது குறிப்பு. As my second point, பிறப்பிலிருந்தே சப்பானியான நிலை. crippled since birth. அப்போஸ்தலர் 3:2. The book of Acts chapter 3 verse 2. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். Now a man was lame from birth was being carried to the temple gate called Beautiful. தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவரிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். Where he was put every day to beg from those going into the temple courts. ஒன்று, One, பரிதாப நிலை. a tragic state. 2, Two, கிறிஸ்தவ ஆலயங்களிலும் வறுமை அறியாமை. it symbolizes that poverty and ignorance have increased in Christian churches. திரும்பவும் சொல்லுகிறேன், I'll repeat it again. அடையாளமாக As a symbol, கிறிஸ்தவ ஆலயங்களிலும் வறுமை அறியாமை பெருகியுள்ளதென அடையாளப்படுத்துகின்றது. poverty and ignorance have increased in Christian churches. மூன்றாவது சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் உதவி செய்ய முடியாத நிலைமையில் கிறிஸ்தவ மதம் விளங்குகின்றது. The Christian religion is unable to help people both physically or spiritually to people. துக்கம்தான் சிந்திக்க வேண்டியுள்ளது. And we need to think, and it is very sad. மூன்றாவதாக, As my third point, தற்கால உதவி. present help. அப்போஸ்தலர் 3:3. The book of Acts chapter 3 verse 3. தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். When he saw Peter and John about to enter, he asked them for money. அவன் எதிர்பார்ப்பு சிறியதாயிருந்தது. His expectation was small. அவன் எதிர்பார்ப்பு சிறியது. His expectation was very small. நாலாவது குறிப்பு. As my fourth point, தேவ வல்லமை ஆற்றல் வெளிப்படும் என எண்ணினான். he thought the power of God's glory should be revealed. அப்போஸ்தலர் 3:4. The book of Acts chapter 3 verse 4. பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். Peter looked straight at him as did John. தேவன் ஆசீர்வதிக்கின்றவர் மேல் கண்களை பதிப்போம். Let us focus our minds on those people that God blesses. அப்பொழுது தேவ வல்லமையின் ஆற்றல் வெளிப்படும். And we will see the works of God's glory. ஐந்தாவது குறிப்பு. As my fifth point, இயேசு இல்லாத தனி குடும்பம். A family without Jesus. இயேசு இல்லாத தனி மனிதன். A man without Jesus. இயேசு இல்லாத தனி குடும்பம். A family without Jesus. சமூகம். Society. தேசங்களிலும் பரிசுத்தாவின் வல்லமையில் கிரியை செய்ய தொடங்குவோம். Let us begin to do works with the help of the Holy Spirit in countries. தனி மனிதனை பேதுருவும் யோவானும் கவனித்ததும்
கவனித்தது போல like Peter and John were observed the single individual, தேவன் மனிதர் மீது உள்ள அன்பை காட்டுவோம். let us express God's love for the humanity. தேவன் மனிதன் மீது வைத்துள்ள அன்பை காட்டுவோம். Let us express God's love for the humanity. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும் போது பண்டிகையாகவே இருக்கும். When the Holy Spirit begins works, it will be like a festival. சபையே விழி, Wake up, church. கொண்டாட்டம் தான். Let it be a celebration. இயேசுவின் நாமத்தினால் In the name of our Lord Jesus ஆண்டவருடைய Christ. நாமத்தின் மகிமையை புரிந்து வாழ கிருபை செய்யுங்க. Let us live by understanding the glory of your name. வெள்ளியிலும் பொன்னிலும் இவ் உலகத்தில் உள்ளவைகளிலே நோக்கமாயிராமல் Without relying on the worldly things like gold and silver. சபை தலைவர்கள், ஊழியர்கள், மந்தைகள் இயேசுவின் நாமத்தினால் கிரியை செய்வார்களாக. Let all the Christian leaders, ministers and believers work in the name of Jesus Christ. இயேசுவின் In the நாமத்தினால். name of our Lord Jesus Christ. ஆமென், ஆமென், ஆமென். Amen, amen, amen. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். May God bless you abundantly.